ஓம் நமச்சிவாய். வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் சனி திசையில் அவரவர் லக்னத்திற்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஏற்றமா இறக்கமா என்று பார்ப்போம். சனி பகவான் என்ற பெயரை கேட்டதுமே எல்லாரும் பதற்றத்துக்கும் பயத்துக்கும் உள்ளாகிறார்கள். சனி என்றாலே ஆட்டி படைப்பவர் என்று எல்லோரும் பயப்படுகிறார்கள். ஆனால் நம் தர்மத்தை கரைக்கும் கிரகம் சனி. தன்னை சிரத்தையோடு வழிபடும் அன்பர்களுக்கு கருணையை அள்ளித்தரும் வள்ளல் சனி பகவான். சனைசரகி சனைசரம் என்றெல்லாம் இவரை போற்றுகின்றோம். ஞான நூல்களில் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நவக்கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டத்தை தாங்கி நிற்கும் ஒரே கிரகம் சனீஸ்வரன். கடுமையாக உழைக்க வைக்கும் கிரகமூர்த்தி. சிற சொத்துக்கெல்லாம் குய்ய வைப்பவர். மனித நேயத்துடன் இருப்பவர்களுக்கு பொன்னையும் பொருளையும் வாரி வழங்குவார். வள்ளல் இவர். ஒருவரது ஜாதகத்தில் சனி பலமாக இருந்தால் அந்த ஜாதகர் தீர்க்க ஆயுளுடன் இருப்பர். இவர் ஏதேனும் சுபகிரகத்தின் வீட்டில் இருந்தபடி 2ஆம் இடத்தை பார்த்தால் அவருக்கு மங்களம் நிறைந்த மனைவி கிடைப்பார். இவர் குருபுதன் சுக்கிரன் ஆகிய உறவு மற்றும் நட்பு கிரகங்களில் வீடுகளில் சனி இருந்தால் நிறைய செல்வம் புகழும் உண்டாகும். எனினும் கோச்சாரப்படி ஏழரை சனி காலம், ஜன்மச்சனி காலம், அஷ்டமத்து சனி காலம், கண்டச்சனி காலம், பாதச்சனி காலம், பிரயச்சனி காலம் ஆகிய காலங்கள் சிரமங்கள் ஏற்படும். ஆனாலும் பயம் வேண்டாம். நாம் சந்திக்கும் சின்ன சிரமங்களால் நம்முடைய முன் ஜென்ம வினைகள் கழிகின்றன என்றே நினைக்க வேண்டும். அது மட்டுமல்லாது உள்ள சுத்தியோடு சனி பகவானை வழிபட்டு வந்தால், உரிய சாந்தி பரிகாரங்களை செய்து வந்தால் நன்மை அடையலாம். கிரகதிசை கால வரிசையில் சனி பகவானின் தசாகாலம் 19 வருஷம். இந்த காலத்தை முன்ஜென்ம கார்ம வினையின் பாபபலம் பெறும் என்றும் நூல்கள் விவரிக்கின்றன. சனி தசாகாலம் தாமச குணமும் அறியாமையும் ஆசையும் வெளிப்படும். இப்படி சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோககாரகன் 8இல் இருப்பவன் லக்னாதிபதி பாவாதிபதி இவர்களோடு இணைந்தால் அல்லது பார்த்தால், இப்படி நல்ல தகுதிகள் சேர்ந்திருந்தால் ஜாதகரது தசை பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனை வெளியிடும் என்கிறது ஜோதிடம். சனி திசை நடக்கும்போது சனி இருக்கும் இடத்தை பொறுத்தும் பலன்கள் உண்டாகும். சனி திசை நடக்கும் பொழுது ஒருவரது லக்னத்தில் சனி இருந்தால் அடிக்கடி நோய்வாய்ப்பட நேரிடும். பணியிட மாற்றம் கிடைக்கும். பிரச்சனைகள், மனநிலை, துக்கநிலை ஆகியவை கலந்து இருக்கும். 2வது இடத்தில் சனி இருந்தால் பொருள் நஷ்டம் ஏற்படும். கண் நோய்கள் வரும். 3வது இடத்தில் சனி இருந்தால் விசேஷமான நல்ல பலன்கள் உண்டாகும். எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். சகோதரரால் நன்மை கிடைக்கும். நல்ல பலன்கள் கிடைக்கும். 4வது இடத்தில் இருந்தால் வீட்டில் கலகம், உற்றாருடன் சண்டை இதெல்லாம் இருக்கும். 5வது இடத்தில் இருந்தால் பணியிடத்தில் பிரச்சனைகள் இருக்கும். 6வது இடத்தில் இருந்தால்
உடல் நோய் ஏற்படும். 7வது இடத்தில் இருந்தால் வீண் அலைச்சல் ஏற்படும். வாழ்க்கை துணைக்கு உடல்நலம் குன்றும். சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் வரலாம். 8வது இடத்தில் இருந்தால் உறவினர்களுக்கு எதிர்ப்பு ஏற்படும். 9வது இடத்தில் இருந்தால் வெளிநாட்டில் வசிக்கும் நிலை வரும். பெற்றோருக்கு சிறிய அளவில் பாதிப்புகள் இருக்கும். 10ஆம் இடத்தில் இருந்தால் விசேஷமாக பலன்கள் கிடைக்கும். உயர்ந்த பதவி கிடைக்கும். செல்வாக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்தில் இருந்தால் சொத்து பெருகும். நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கை கிடைக்கும். எல்லா செல்வங்களும் வந்து சேரும். 12ஆம் இடத்தில் இருந்தால் வீண் விரயங்கள் ஏற்படும். இவை பொதுவான ஜோதிட விதிகள். அதேபோல் சனி தசாகாலத்தின் போது ராகு புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி ஆகியவை நடக்கும் பொழுது சிரமங்களெல்லாம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தொழில் பாதிப்பு இருக்கும். எதிரிகள் உண்டாவது இருக்கும். வீண் விரயம் இருக்கும். பிணிகள் இருக்கும். பாதிப்பு இருக்கும். அப்படியெல்லாம் ஒரு பலன் ஏற்படும். சுய ஜாதகப்படி பாதிப்புகள் தீவிரமான இருக்குமானால் குறைவதற்கு அது வழி இருக்கின்றது. பொதுவாகவே சனி தசா காலம் என்றாலும் குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் திருமணம் போன்ற காரியங்களை செய்யலாமா, வீடு கட்டத் தொடங்குவது, புதிய தொழில் தொடங்குவது, தொழில் விஸ்தரிப்பது எல்லாம் இது செய்யலாமா, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது சரியா என்றெல்லாம் பல கேள்விகள் எழுகின்றன. சனி தசை காலம் 19 வருஷம் நீடிக்கும். அதனால் அதுவரை காத்திருப்பது சாத்தியமில்லை என்று நினைப்பார்கள். ஆகவே சுயஜாதகத்தில் கிரகநிலைகளை ஆராய்ந்து அதற்கேற்ப நீங்கள் முடிவெடுக்கலாம். மேலும் சொந்த தொழில், வீடு போன்ற கட்டுமானப் பணிகளை ஆரம்பிப்பது பெரிய முயற்சியும் இறங்குவது ஆகியவற்றில் நாம் நிதானம் காண்பிக்க வேண்டும். ஜோதிட நூல்கள் பலவும் சனி தசா காலத்தில் குறிப்பிட்ட லக்னங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்று மிகவும் விரிவாக விளக்கி இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு லக்னமாக பார்க்கலாம். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.